ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடக்கிறது. எப்போ நடக்குது? மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார். அதே போல மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுன மனையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் என்ன பலன்? உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூப்பராக வேலை செய்யும். நார்மலாக இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்குன்னு சொல்லுவேன். இந்த அஷ்டம சனி நடந்தாலே மனதில் குழப்பங்கள், தெளிவான முடிவெடுக்க முடியாத கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு வகையில் வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பது, இந்த மாதிரி மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இந்த சிம்மத்துக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மார்கழி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு தெளிவையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கிரகங்கள், அதாவது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை, குரு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், வக்ரமாகி இருக்கார். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 4 கிரகங்களை பார்த்துடுறார். யாரை பார்க்குறார்? செவ்வாயை பார்க்குறார், சூரியனை பார்க்குறார், சுக்கிரனை பார்க்குறார். சுக்கிரனை எப்போ பார்க்குறார்? இந்த மார்கழி மாதம் 5ஆம் தேதி பார்த்துடுறார். அப்போது இத்தனை கிரகங்களையும் பார்க்கும் பொழுது குருங்கிறது ஒரு நல்லவர், 5க்குரியவன். அவர் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லுவேன். அந்த குரு சூரியன் இணைவு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கொடுக்கும். அதுவும் யோகம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குரு ராகுவை பார்த்துடுறார். அப்போது எதை பார்க்காமல் இருக்கு அப்படின்னா சனி மட்டும்தான் 8ல் உட்கார்ந்துருக்கார். அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்யாது. கடந்த மாதங்கள், அதுக்கு முன்னாடி மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்கழி மாதம் நல்லாவே இருக்க போகுதுன்னு அர்த்தம். எதை செய்யணும்னு ஆசைப்படுகிறீர்களோ இந்த மார்கழி மாதம் நீங்கள் எடுத்து செய்தால் வெற்றி என்பது கன்ஃபார்ம். அதுவும் உங்களுடைய ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த கேது ஞானக்காரகனான கேது உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் ஆள் மனது, உள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை செய்தீர்கள் என்றால் நல்லது. அதாவது பாசிட்டிவ் விஷயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு தான். பாசிட்டிவ் விஷயத்துக்கு மட்டும், அதாவது நேர்மறையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சென்றீர்கள்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் அதே தவறுதல்களாக ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களுக்குள்ளே போனீங்கன்னா தொந்தரவு கொடுத்துரும்.
குடும்பம், தனம், வாக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? 2ஆம் அதிபதி போய் எங்க உட்கார்ந்திருக்கார்? 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இந்த மாத இறுதியில் 5ஆம் இடத்துக்கு போகுது. குரு பார்வையில் இருக்கு. குடும்பம் நன்றாக இருக்க போகுது. பண வரவுல எந்த பிரச்சனை இருக்க போகுதில்ல. வாக்கு விஷயத்துல கவனமாக செயல்படணும். யாருக்கும் சியூரிட்டி கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சம சப்தம பார்வையாக நேர குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். சனி யாரு உங்களுக்கு? 6க்குரியவன். சிம்மத்துக்கு சனி ஆகாதவன். ஸோ அந்த சனி பகவான் நேர 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு. எங்கெங்கெல்லாம் கொடுப்பார்? குடும்பத்தில் கொடுப்பார், குழப்பத்தை கொடுப்பார், குடும்பத்தில் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுவார். அப்போ அதில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடாது. இப்போதான் ஏமாறுவீங்க. அஷ்டம சனி காலத்தில் உங்கள் மனதை மறைத்து கொண்டு, உங்கள் செயல்பாடுகளை மறைத்து கொண்டு எதையாவது செஞ்சுட்டு எதையோ நினச்சிக்கிட்டு வருத்தப்படணும். ஸோ அந்த விஷயத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாக்கு அதே மாதிரி தான். தேவையில்லாத வாக்குகளை கொடுப்பதோ, தேவையில்லாத குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் அங்கே ஏதாவது செய்கிறதோ இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் நல்லதே பண்ணாலும் எதையாவது ஒரு குறை எடுத்து உங்கள் மேலே போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் மன வருத்தத்தை உருவாக்கிறோம். ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, குடும்ப விஷயத்தில் மற்றொரு குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிம்மத்துக்கு நல்லது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். 4ல் சுக்கிரன் இருக்கிறது நல்ல தன்மை தான். செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். குருவின் பார்வையில் 5ஆம் தேதி, அதாவது மார்கழி 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவின் பார்வையில் இருக்கு. பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. நம்பர் 1, பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும். வீடு ஆல்டர் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வது இதெல்லாம் சிறப்பு. ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். 5ஆம் இடம் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்காக எதையாவது பண்ணுவீங்க. குழந்தைகளினுடைய நலனுக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு மாதம். இது வரைக்கும் பூர்வீகமே போகலைன்னா பூர்வீகத்துக்கு போகணும், பூர்வீகத்தில் போய் எதையாவது பண்ணணுங்கிற அந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், அல்லது குலதெய்வத்துக்கு ஏதாவது உதவி செய்வது, சமூக காரியங்களில் ஈடுபடுவது, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்துவது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் சிம்மத்துக்கு பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். இன்னொரு நல்ல விஷயம்னா பதவி டக்குன்னு கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் மறைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ தென்படும். இத்தனை நாள் நீங்கள் செஞ்சது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் பேர் மற்றவர்களுக்கு போயிருக்கும். இது ஏன்டா இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இப்போ அது நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒரு சிலருக்கு ரெகனைசேஷன் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். நல்லாவே இருக்கு. பதவி கிட்டும், பதவி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மார்கழி மாதம்னா, 6க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள். அடுத்து கேராக இருக்க வேண்டிய விஷயம் ஹெல்த். 6க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேருக்கு பாருங்க கால் வலி குடைச்சல் அதிகமாக இருக்கும். உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகளை கொடுத்துரும், காமிக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் உங்கள் ஹெல்த்தில் இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம், இத்தனை நாள் தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரியப்படுத்தும். அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு கட்டுப்பாடு என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு
கண்டிப்பாக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் எங்க உட்கார்ந்திருக்கார்? கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தில் ராகு பாம்பு உட்கார்ந்திருக்கு. டக்குன்னு கோபம் வரும். பாம்புவை போல கொத்தக்கூடிய தன்மை இருக்கு. பாம்புங்கிறது ஒரு நெகட்டிவ் கிரகம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நல்ல பாம்பா கெட்ட பாம்பா அப்படிங்கிறது இருக்கு. குரு பார்க்கிறார், நல்ல பாம்பு தான். ஆனா கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டக்குன்னு ஈகோ கிளாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகு அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் அதை பெருசு பண்ண பார்க்கும். ஸோ இதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து விடுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் சொல்ல, ராகு 7லேயே தான் இருக்க போறார், சனி 8லேயே தான் இருக்க போறார். அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் குடும்பம், தனம், வாக்கு இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வேலை உண்டு, வேலையில் அலைச்சல் திருச்சல் உண்டு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டான்னா நிச்சயமா இல்லை. வேலை மாறணும், இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். இதை கெட்டியாக பிடிச்சுக்கணும் சிம்மராசி என்பர்கள். டக்குன்னு கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தேடணும்னா வழியை கொடுத்துரும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மற்றபடி இந்த மார்கழி மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.